Hi everyone, 11th standard max கட்டாயமா 90க்கு 90 எடுக்கணும்னா 1 mark book back படி. லாஸ்ட் நாள் படிக்கணும்னு நினைக்காத. 1 mark வந்து book backல 18 1 mark பக்கம் book back half yearly oriented வர வாய்ப்பு இருக்கு. பப்ளிக்னா 1 2 3 ட்விஸ்ட் பண்ணது ஆனா மோஸ்ட்லி 18 to 19 20 கூட வரலாம். book back 1 mark ஃபர்ஸ்ட் தரோ பண்ணுங்க and கான்செப்ட்டை எல்லா சாப்டர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி 5 mark 7மே எழுதுறதுக்கு நம்ம சொல்லிடுவோம். 2 mark 3 mark எழுதுறதுக்கும் நம்ம சொல்லிடுவோம். 7 எழுதுறதுக்கு கம்பல்சரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸசைஸ் 1.1ல் 10th சம். இந்த சாப்டர் 1 இருக்கே 10 சம் கூட இருக்காது. அதுலேயும் அந்த ஒரு சம் அந்த இந்த 2 சம்மும் 1.3ல் இருக்கக்கூடிய இந்த 2 3ங்கிறது 10த்லேயே போட்டுட்டோம். 10 12 19லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை படிக்காமல் போய் ஃபெயில் ஆயிடும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஃபஸ்ட்டு இதை படிச்சு. ஏன்னா கட்டாயமாக 1 அல்லது 2 5 மார்க் வரும். சாப்டர் 2 லென்த்தியான சாப்டர் தான். பட் நான் பாருங்கள் 2.4ல் 4th சம், 2.8ல் 1 2 3 எக்ஸாம்பிள் 2 இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸாம்பிள் எல்லா சம்பதும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். 2.12 லாகரிதம்லையும் இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் தான் 5 மார்க் வரும். சாப்டர் 3ல் இந்த தடவை சாப்டர் 3 உங்களுக்கு யாருக்குமே நான் இது பண்ணல நேப்பியர் ஃபார்ம்லாம். ஒருவேளை சாப்டர் 3 நாங்கள் படிக்கிறோம் சார், நாங்கள் படிச்சிருக்கோம், நிறைய படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ப்ரீவியஸாக வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். அதாவது விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 11th மேக்ஸ் கன்ஃபார்ம் 5 மார்க் நடிங்க, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நடிங்க வரும். அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் சாப்டர் 3 போட்டிருப்போம். பட் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச நேப்பியர் ஃபார்மில் இப்போதைக்கு படிங்க, பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். சாப்டர் 4ல் 4.4 மட்டும் படிங்க. மேத்தமேட்டிக்கலில் எக்ஸசைஸில் ஒரு 8 சம் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் ஒரு 5 சம் சொல்லியிருக்கேன். தயவு செய்து நல்லபடியாக போட்டு பாருங்கள். 4.4 மட்டும்தான் படிக்க சொல்கிறேன், அதுலேயும் ஒரு 5 மார்க் வரும். அதே மாதிரி சாப்டர் 5லையும் 10 சம், 5.2ல் 7 8 9 10 4 இந்த 5 சம் எக்ஸாம்பிள் 5.15, 5.4ல் 2 3 4 எக்ஸாம்பிள் 5.24. இந்த இந்த 3 4 இருக்கு பாருங்கள், தேர்டு ஒன் கன்ஃபார்மாக வரும். 5.25 கன்ஃபார்மாக வரும். இந்த தேர்டு ஒன்றும் 5.25 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன சொல்கிறது, அது வர கொஸ்டின் பேப்பரே வராது அந்த மாதிரி. ஓகேவா? 5.2 பார்த்துக்கோங்க. சாப்டர் 6லையும் உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 6.4 வந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். இதை மட்டும் படிங்க. அதுலேயும் இந்த 11 12 13 14 15 இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.2ல் 10 6.9 எக்ஸாம்பிள் 6.19 6.20 இந்த எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். இது கொலினியர். இந்த எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிளில் நார்மல் ஃபார்மாக்கு மாற்றுறது இந்த மாதிரிலாம் சம்ஸ் கண்டிப்பாக கேட்கணும்னு இதுலேருந்து கேட்பாங்க. சாப்டர் 7.13 எக்ஸாம்பிள் 7.1ல் 17 ஸ்கியூ லைன்ஸ் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். 7.2ல் 3 சம். 7.3ல் ஃபேக்டர் தியரம் நான் கிராஸ் சீரிஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே நான் போட்டிருக்கேன், எல்லாமே கற்றுருக்கேன். 7.4ல் 2 5 மார்க் போட்டு பாருங்கள். சாப்டர் 8ல் 3 தீரம் இருக்குது. ஒன்று கோஆர்டினேட்டர் தீரம் என்பது 8.3 8.1 மீடியம் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு அது முடிச்சிருக்கு. எக்ஸசைஸ் 8.2ல் 5 கணக்கு கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கற்று வச்சுக்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க். சாப்டர் 9ல் லிமிட் ஆஃப் வேறு எதுவுமே சொல்ல, இது மட்டும் தான் போதுமா? நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 10th சாப்டரில் 10.4ல் 13 14 15 நீ அது படிக்கிறியோ இல்லையோ 24லேருந்து 28 வரைக்கும் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 3 மார்க்கும் வரும் 5 மார்க்கும் வரும். சாப்டர் 11ல் 11.5 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முறை நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் 11.11லையும் 11.12லையும் ஒரு 8 சம் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ நம்ம இன்டெக்ரலே தெரியாமல் இருக்கிறோம், இன்டெக்ரலே கற்றுக்காமல் இருக்கோம். இதை நீங்கள் கடைசி நிமிஷத்தில் போட்டால் கூட போட முடியும். அந்தளவுக்கு அது 2 இம்பார்ட்டன்ட். 12th சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டியில் பேஸ் தீரம் வந்து ஒன்று வந்துடும். எக்ஸசைஸ்லேயும் ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸாம்பிளையும் ஃபுல்லாக பாருங்கள். பேஸ் தீரம் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அது போக பேஸ் தீரம் வராமல் போச்சுன்னா 12.3ல் தான் வரும். ஒரு 12.3ல் 8 சம் இருக்குது, 12.2ல் 2 சம் இருக்குது. இவ்வளோ தான் 12th சாப்டர். இதுதான் 5 மார்க். இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் சார், 5 மார்க் ஒரு 5 எழுதுட்டா 6 எழுதுட்டா அப்படிங்கிறவனை நான் ஒன்றே தான் சொல்லுவேன், இதை படிச்சிரு நான் பாஸ் பண்ணுறேன். அவர் 5 6 5 மார்க் எழுதுறேன் சார், அதை பேஸ் தீரம் படிச்சிரு, ரொம்ப ஈஸி. அடுத்தது நீ இன்டெக்ரல் படிக்கலான்னு பரவாயில்ல, 12th சாப்டர் படிக்கலாம்னா எல்லா 5 மார்க் எழுதணுக்கு இது சார், நான் பாஸ் பண்ணணும் 5 5 மார்க் எழுதணும், இது கன்ஃபார்ம். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி
சாப்டர் 6ல் ஓகே முடியலன்னா 5.2லையும் 5.4லையும் கண்டிப்பாக பார்க்கணும். அண்டு வாங்க 1 2 3 4லையும் அப்படி தான் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? இதில் எல்லாமே பார்க்கணும். செகண்ட் சாப்டரில் 2.8 2.9 மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். வேறு நான் என்ன சொல்கிறது. அடுத்த நேப்பியர் ஃபார்மில் பாருங்கள். 4.4ல் இந்த 1 2 4 அந்த சம்மு 5 முடி பார்த்துக்குங்க. 10 9 10 12 பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிளில் 4.61 63 64 65 ஒழுக்கமாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலெலாம் கம்மி பண்ண முடியாது, மாட்டிக்குவீங்க. ஸோ இதை தான் நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். அதுதானே பெரிய பிரச்சனையே. நான் வந்து 6வது சாப்டரும் 9வது சாப்டரும் ஸ்கிப் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா உங்களால் படிக்க முடியாதுங்கனால இப்போதைக்கு வேண்டாம். வேறு எல்லா சாப்டரும் நீங்கள் படிங்க. அப்படி உங்களுக்கு 6வது சாப்டர் 9வது சாப்டர் வேணும், அதுக்கும் வீடியோ போட்டிருக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இது போதும். இப்போது சாப்டர் 1ல் 1.1ல் இந்த சம்ஸு, 1.2ல் இந்த சம்ஸு, 1.3ல் இந்த சம்ஸ் செம்ம ஈஸி. எடுத்து போடுங்க, ரொம்ப ஈஸி. இதுலேயே ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். சாப்டர் 2ல் 2.2 ஈஸி, 2.1 ஈஸி, 2.4லையும் கட்டாயமாக நிறைய சம் இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. 2.1 4 எக்ஸசைஸில் தான் சம்ஸ். நம்ம 12 எக்ஸசைஸ் இருக்குது, ஆனால் 4 எக்ஸசைஸில் தான் நான் சம்மே கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த 2.11லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. 8th ஸ்டாண்டர்ட்லேயே போட்ட மாதிரி பவர் ஆப்ரேஷன் அந்த மெத்தட்லாம் தெரிஞ்சால் போட்டுடலாம். 2.12 லாங்கில் வந்து 3 சம் சொல்லியிருக்கிறேன். இதுதான் சாப்டர் 4ல் பாருங்கள், பார்க்காத அதிகமாக இருக்கும். 4.1ல் ஃபேக்டோரியல் போட தெரியும். அது பேஸ் பண்ணி சம்ஸ் மட்டும்தான் சொல்லிக்க, வேறு எதுவுமே சொல்ல. 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும்ப்பா. மிசிசிப்பி ஆர்டிக்கல் இந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும். ரேங்க்கோட கான்செப்ட் தெரிஞ்சால் போட்டுடலாம். அதை எக்ஸாம்பிள் 4.41 42 பார்த்து. 4.3ல் அதே மாதிரி 4.2 சரி 4.3ல் எண்ணு கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, பி கண்டுபிடிக்கிறது, சி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ எண்ணு அல்லது ஆர் கண்டுபிடிக்கிறது என்சிஆர் என்பிஆர்ன்னு இருக்கும். அந்த மாதிரி பேஸ் பண்ண சம்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்து. ஸோ நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சாப்டர் 4ல். சாப்டர் 5ல் 5.2ல் 4 கணக்கு தான். 5.3ல் ஒரே ஒரு கணக்கு நம்ம 10th போட்டுருவோம் 8 8 6 6. 5.4ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ படிக்க முடியாத பையன் கூட சாப்டர் 1ம் பார்க்கலாம், சாப்டர் 2 முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா சாப்டர் 4 பார்க்கலாம், சாப்டர் 5 பார்க்கலாம். ரொம்ப முடியல சார் அப்படின்னா சாப்டர் 1ம் 5மாவது பார்த்துட்டு 6th சாப்டரு படிக்கிற பசங்க மட்டும் பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் 6.4 மட்டும் தான் சொல்லுங்கள். 7th சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருங்க எல்லாருமே, படிக்கிறவன் படிக்காதவன். சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1ல் கட்டாயமாக எல்லாமே நம்ம 10th போட்டதை ப்ளஸ் பண்ண தெரியணும், டிரான்ஸ்போஸ் தெரியணும், இன்டூ தெரியணும். 7.2ல் பார்க்க தான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன். டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியணும், இன்டூ பண்ண தெரியணும், ப்ராப்பர்ட்டி 2 3 சம்முக்கு யூஸ் பண்ண தெரியணும். 7.4ல் அந்த 6 சம்மில் அந்த 5 6 வருங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மீதியெல்லாம் சிங்குலராக அன்சிங்குலராக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுதான் கேட்குறாங்க. கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸி. ஸோ 7th சாப்டருமே நீங்கள் எல்லாமே பாருங்கள், ஓகேவா? 8th சாப்டரும் நீங்கள் வந்து எல்லாருமே எல்லாம் பாருங்கள், ரொம்ப பிரச்சனைகள். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க்கும். 8.1ல் 3 சம், 8.2ல் டாட் எடுக்க தெரியணும். சாரி டாட் இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட். 8.2ல் 8.3 தான் டாட் எடுக்க தெரியணும். டாட் எடுத்துல அதில் ஆங்கிள் பிட்வீன், அதில் சில ப்ரூஃப் சம்ஸு. ஸோ அதான் 8.4ல் கிராஸ் எடுக்க தெரியணும், அதில் மேக்னிடியூட் எடுக்க தெரியணும், அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸு. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ 10th சாப்டரில் 10.2ல் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ண தெரியணும். நான் வேணால் டிஃப்ரென்ஷியல் மட்டும் அந்த இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியல் மட்டும் வேணால் 1 ஷார்ட் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நான் 12th போடல, ஆனால் உங்களுக்கு போடலான்ட்டு இருக்கேன். 10.2ல் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஷியல் கான்செப்ட் ஈஸி. 10.3ல் செயின் ரூலில் ரொம்ப ஈஸி. இவ்வளோ சம்ஸ் பார்க்கணுமா, ரொம்ப ஈஸி. நீ எடுத்து ஒரு அரை மணி நேரம் இதுக்கு செலவழி, கண்டிப்பாக முடிச்சிடலாம். 10.4ல் அதுவுமே அது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. 11th சாப்டர் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. 11.1ல் பேசிக் இன்டெகிரேஷன், 11.2லையும் பேசிக் இன்டெகிரேஷன், 11.7ல் அந்த ப்ராடக்ட் யூடிவி மெத்தடுன்னு சொல்லுவாங்க, பெர்னாலின்னு சொல்லுவாங்க. 11.10ல் ரொம்ப ஈஸி. ஸோ படிக்கிற பசங்க மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா முடியாத பசங்க ப்ராபபிலிட்டி கூட பார்க்கலாம். 12.1 நம்ம 10th போட்ட மாதிரியே இருக்கும். 12.2ல் 3 சம் தான். 12.3ல் மட்டும் நிறையா இருக்கும், பட் 5 மார்க்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா? அப்போ 12.1 12.3 மட்டும்தான் சம்மே இருக்குது. இது பாருங்க 2 சம் தான், அதனால் முடிச்சிடலாம். ஸோ அப்போ படிக்க முடியாத பசங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இந்த 5 சாப்டரையாவது 2 மார்க் 3 மார்க் படிச்சிரு. இன்னும் அட்வான்ஸாக ஒரு சாப்டர், ஏதாவது ஒரு சாப்டர், 10வது சாப்டர் படித்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா 10வது சாப்டர் ரொம்ப ஈஸி. அது யாருக்கும் தெரிய மாட்டேது. டிஃப்ரென்ஷியல் இன்னுமே கற்றுக்காமல் இருக்கீங்க, யாருக்கும் தெரியாமல் இருக்குது. பட் அது வேணால் 1 ஷார்ட் வீடியோ போடலாம், 2 மார்க் 3 மார்க் மட்டும், ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான், இது படிச்சிங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் 70 இடத்துல. அதுதான் ட்ரிக்னாமெட்ரி 9 சாப்டர் போடல. இல்லை சார் கம்பல்சரி வந்து என்ன பண்ணுவீங்கன்னு. ட்ரிக்னாமெட்ரிக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான்.
தேர்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க 3.1 3.2 3.3 3.4 இதில் இருக்க எல்லா சம்மே நான் ஒரு 20-25 கணக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த வீடியோ இல்லைனா பிடிஎஃப் நான் வைக்கிறேன். அந்த பிடிஎஃப்ல இருக்க ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரிக்கு மேபி கேட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 மார்க் மட்டும் ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போதும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சாப்டர் வைஸ் போகணும். 5 மார்க் முடிச்சுட்டு அப்புறம் 2 மார்க் 3 மார்க் படிங்க. ரொம்ப ஈஸி. 90க்கு 90 எடுக்கிறது கன்ஃபார்மாக முடியும். தேங்க்யூ.